friends, welcome to our channel Learn Here for TNPSC. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th பாலிட்டி புக்ல இருக்க ஆர்டிகல்ஸ்லாம் தாங்க பார்க்க போறோம். நான் எல்லா ஆர்டிகல்ஸுமே கம்பைல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஆர்டிகல்ஸ் சம்மந்தமாக ஒரு கொஷின் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 12th புக்கில் இருக்கிற எல்லா ஆர்டிகல்ஸு ப்ளஸ் 11th புக்கில் இருக்க ஆர்டிகல்ஸ், 10th புக்கில் இருக்க ஆர்டிகல்ஸ், இது மாதிரி புக்கில் இருக்க ஆர்டிகல்ஸ் மட்டும் தனியாக எழுதி வச்சு நீங்கள் படிச்சிங்கனாவே அந்த ஒரு கொஷினை நீங்கள் ஈஸியாக வந்து கிராக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மிகாந்தில் இருக்கிற எல்லா ஆர்டிகல்ஸும் படிக்கணும் அப்படின்ற இதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருந்தால் வந்து கொஷின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அது தரோவாயிட்டாவே நம்மளால் வந்து அந்த ஒரு கொஷினை ஈஸியாக கிராக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21A, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு சில்ட்ரன் பிட்வீன் 6 to 14 years. அதாவது பார்த்திங்கன்னா 6லேருந்து 14 வயது உள்ள குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் தான் ஆர்டிகல் 21A. அண்ட் தென் ஆர்டிகல் 145, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூக்கான பவர் இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் ஆர்டிகல் 145. அதாவது சுப்ரீம் கோர்ட் ஆஸ் அ பவர் டு ரிவ்யூ எனி ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ்ட் ஆர் மேட் பை இட். ஆர்டிகல் 31, ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அதாவது ஆர்டிகல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்தது. அதுக்கப்புறமா அதை வந்து லீகல் ரைட்டாக மாற்றிருப்பாங்க. அது எப்போ ஒரு லீகல் ரைட்டாக மாற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1978 தான் ஆர்டிகல் 31 வந்து ஆர்டிகல் 300A ஆட் பண்ணி அதை வந்து லீகல் ரைட்டாக வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஆனால் இப்போது வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 300A லீகல் ரைட்டாக இருக்குது. ஆர்டிகல் 32, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். இந்த ஆர்டிக்கலை தான் அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்னு சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் 40, ஸ்டேட் ஷால் டேக் ஸ்டெப்ஸ் டு ஆர்கனைஸ் அ வில்லேஜ் பஞ்சாயத். அதாவது ஒரு வில்லேஜுக்குமே ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜ் பஞ்சாயத்தை ஆர்கனைஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 40. ஆர்டிகல் 52, there shall be a president of India. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 52. ஆர்டிகல் 53, எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட். பிரசிடென்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸை சொல்கிறது தான் ஆர்டிகல் 53. ஆர்டிகல் 56, டேர்ம் ஆஃப் அ பிரசிடென்ட். பிரசிடென்ட்டுக்கான டேர்மை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஆர்டிகல் 56. அதாவது ஒரு 5 years ஒன்ஸ் வந்து எலெக்ஷன் நடக்கணும், பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்து பிரசிடென்ட்டை வந்து சூஸ் பண்ணணும் இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலயமா அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 56. அண்ட் தென் ஆர்டிகல் 61 பார்த்திங்கன்னா இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். அதாவது பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா பதவி விலக செய்கிறது தான் வந்து இம்பீச்மெண்ட். அதுதான் வந்து ஆர்டிகல் 61, இம்பீச்மெண்ட் ஆஃப் அ பிரசிடென்ட். ஆர்டிகல் 63 பார்த்திங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டுக்கான ஆர்டிக்கல். ஆர்டிகல் 64 பார்த்திங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் அவர் தான் வந்து ராஜ்யசபாவோட சேர்மனாக இருப்பார் அப்படின்ட்டு. ஸோ ஆர்டிகல் 63 வந்து வைஸ் பிரசிடெண்ட்டை சொல்லுது. ஸோ அடுத்த ஆர்டிக்கலே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான முக்கியமான ஒரு ஜாபு தானே சொல்லுவோம். ஸோ ஆர்டிகல் 64 பார்த்திங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் அஸ் அ எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஆர்டிகல் 74 பாருங்கள், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அடுத்த ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 75, பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் ஒருத்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக பிரைம் மினிஸ்டராக வந்து ஆவாங்க. ஸோ 74க்கு அடுத்த ஆர்டிக்கலே வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். அண்ட் தென் ஆர்டிகல் 79 பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் 2 houses. நமக்கு எல்லாமே தெரியும் பார்லிமெண்ட் அப்படின்ற ஒன்று என்னன்னு பார்த்திங்கன்னா பிரசிடென்ட்டும் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இது மூணும் சேர்ந்தது தான் வந்து பார்லிமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ பார்லிமெண்ட்டுக்கான ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 79. ஆர்டிகல் 77 பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் மேக் ரூல் ஃபார் மோர் கன்வீனியன்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஃபார் அலோகேஷன் ஆஃப் சச் பிஸ்னஸ் அமாங் மினிஸ்ட்ரிஸ். அதாவது மினிஸ்டர்ஸ்க்கு வந்து அவங்கவுங்க இலாக்காவை வந்து ஒதுக்கி பிரசிடென்ட்டை வந்து அலாட் பண்ணுவார். அதுக்கான ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 77. ஆர்டிக்கல் 120, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபார் கண்டக்டிங் பிஸ்னஸ் இன் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் நாட் ப்ரொஃபிஷியன்ட் கேன் அட்ரஸ் இன் மதர் டங். அதாவது ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில் பேசக்கூடிய மொழியாக வந்து இருக்கணும். சப்போஸ் ஏதாவது அந்த மினிஸ்டர்ஸ்க்கு ஹிந்தியும் இங்கிலீஷும் தெரியல அப்படின்னா அவங்களோட மதர் டங்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேசலாம். அண்ட் தென் ஆர்டிகல் 153 பார்த்திங்கன்னா there shall be a governor for each state. எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து கவர்னர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஆர்டிக்கல் தான் ஆர்டிகல் 153. ஆர்டிகல் 155 பாருங்கள், கவர்னர் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஆர்டிகல் 156, கவர்னர் ஹோல்ட் ஆஃபீஸ் ஆஃப் ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட். அதாவது கவர்னருக்கு வந்து டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ்லாம் கிடையாது பிரசிடென்ட் மாதிரி. பிரசிடென்ட் எவ்வளோ நாள் வந்து அவர் கவர்னராக இருக்கணும்னு நினைக்கிறாரோ அவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா கவர்னராக இருப்பாங்க. ஸோ அதுக்கான ஆர்டிக்கல் தான் ஆர்டிகல் 156,
கவர்னர் ஹோல்ட் ஆஃபீஸ் ஆஃப் ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட். ஆர்டிகல் 154 பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த கவர்னர். கவர்னருக்கான அதிகாரங்கள் தான் வந்து ஆர்டிகல் 154. ஆர்டிகல் 163 பாருங்கள், ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். 74 என்ன பார்த்தோம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஆர்டிகல் 163 என்ன பார்க்குறோன்னா ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு பார்க்குறோம். அண்ட் தென் அடுத்த ஆர்டிகல் 164 பாருங்கள், சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்டட் பை கவர்னர். நான் அங்கே சொன்ன பார்த்தீங்களா 74, அதுக்கு அடுத்த ஆர்டிகலே பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பை பிரசிடென்ட். அதே மாதிரி 163 அதுக்கு அடுத்த ஆர்டிகலே சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்டட் பை த கவர்னர். அடுத்த ஆர்டிகல் 213 வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ப்ரொமல்கேட் ஆர்டினன்ஸ், அதாவது கவர்னர் வந்து அவசர சட்டம் போடலாம் அப்படின்றதுக்கான ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 213. இதை சொல்லும்போது நான் இன்னொரு ஆர்டிகல் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஆர்டிகல் 123 பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ப்ரொமல்கேட் ஆர்டினன்ஸ், அதாவது பிரசிடென்ட்டுக்கு அவசர சட்டம் போடுறதுக்கான அதிகாரம் வந்து இருக்குது. அதுதான் ஆர்டிகல் 123. ஆர்டிகல் 213 பார்த்தீங்கன்னா கவர்னர் ப்ரொமல்கேட் ஆர்டினன்ஸ். ஆர்டிகல் 216 ஆர்டிகல் 216 பாருங்கள், ஹை கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். அதாவது ஹை கோர்ட்டுக்கான சீஃப் ஜஸ்டிஸை வந்து பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். அதுக்கான ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 216. ஆர்டிகல் 226 பாருங்கள், ஹை கோர்ட் பவர் டு இஷ்யூ ரிட்ஸ் இஷ்யூ பண்ணுற அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்கான ஆர்டிக்கல் ஹை கோர்ட்டுக்கு ரிட்ஸை இஷ்யூ பண்ணுறதுக்கான பவர் இருக்கிறதுக்கான ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 226. ஆர்டிக்கல் 249 இது பாருங்கள், ராஜ்யசபா கேன் ஆத்தரைஸ் பார்லிமெண்ட் டு மேக் அ லா ஆன் சப்ஜெக்ட் எனுமரேட்டட் இன் ஸ்டேட் லிஸ்ட். அதாவது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்க சப்ஜெக்ட்டுக்கு பார்லிமெண்ட் வந்து லா மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு ராஜ்யசபா வந்து அதிகாரம் கொடுக்கறதா வந்து ஆர்டிக்கல் 249. ஆர்டிகல் 263 இன்டர்ஸ்டேட் கவுன்சில். இதை வந்து பிரசிடென்ட் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னால் என்னென்னா, ஒரு 2 ஸ்டேட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த கவுன்சில் தான் இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில். அதுக்கான ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 263. ஆர்டிக்கல் 312 ராஜ்யசபா கிரியேட் நியூ ஆல் இந்தியா சர்வீஸ் காமன் டு போத் சென்டர் அண்ட் ஸ்டேட். அதாவது நம்ம ஆல் இந்தியா சர்வீஸ்னால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதை மாதிரி ஆல் இந்தியா சர்வீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ராஜ்யசபா தான் வந்து கிரியேட் பண்ணுது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்லாமல் இன்னொரு புதிய சர்வீஸை கிரியேட் பண்ணணும்னா அதையும் யார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பண்ணுறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவுக்கு தான் இருக்குது. ஆர்டிகல் 315 யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஆர்டிகல் 320 பாருங்கள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் ஆர்டிகல் 320. ஆர்டிகல் 333 பாருங்கள், கவர்னர் நாமினேட் 1 மெம்பர் ஃப்ரம் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி. அதாவது எல்லா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையுமே ஒரு ஆங்கிலோ இந்தியன் மெம்பர் வந்து இருப்பாங்க. அந்த ஆங்கிலோ இந்தியன் மெம்பரை அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னு நாமினேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் தான் நாமினேட் பண்ணுவார். அதுக்கான ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 333. ஆர்டிக்கல் 343 அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன் ஹிந்தி ஆஃப்டர் 1963. அதாவது யூனியனோட அஃபிஷியல் லாங்குவேஜாக ஹிந்தியை வந்து கொண்டு வந்து எதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1963க்கு அப்புறம் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன் வந்து ஹிந்தி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கான ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 343. ஆர்டிக்கல் 356 இதை வந்து அம்பேத்கர் வந்து என்ன சொல்கிறாங்க, டெட் லெட்டர் டு த கான்ஸ்டியூஷன் சொல்கிறார். ஆர்டிகல் 356 வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி நமக்கு தெரியும். அது அம்பேத்கர் என்ன சொல்வார்னு பார்த்தீங்கன்னா டெட் லெட்டர் டு த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 12th புக்கில் இருக்கிற பாலிட்டி புக்கில் இருக்கிற ஆர்டிகல்ஸ் எல்லாமே நான் கன்சல்டேட் பண்ணி கொடுத்துட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட டீச்சிங்ஸாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் இந்த வீடியோ